இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பிஹெச்பியோட எஸ்கேப் கேரக்டரை பற்றி பார்க்கலாம். இந்த வேரியபிளில் வந்து பார்த்தீங்கன்னா லெங்க்த்தியாக ஒரு டெக்ஸ்ட் நம்ம எழுத போகிறோம். ஹலோ ஐ எம் ஃப்ரம். பட் இதுக்குள்ளே வந்து நான் இன்னொரு டெக்ஸ்ட்டை வந்து டபுள் கோட்ஸில் நான் எழுதணும்னு நினைக்கிறேன். அதாவது ஐ எம் ஃப்ரம் எர்த்து அப்படிங்கிறத இன்னொரு டபுள் கோட்ஸில் நான் எழுதணும்னு நினைக்கிறேன். நான் இப்படி எழுதும்போது வந்து பார்த்தீங்கன்னா டபுள் கோட்ஸ்க்குள்ளே இன்னொரு டபுள் கோட்ஸை நான் யூஸ் பண்ணுறதால நமக்கு இங்கே ஒரு சின்டெக்ஸ் எரர் வருது. இந்த பிஹெச்பி சர்வர் வந்து நினைக்குது இதில் எது ஸ்ட்ரிங்கு அப்படிங்கிற ஒரு குழப்பம் இதுக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து ஒரு வேரியபிளுக்கு வேல்யூ அசைன் பண்ணும்போது டபுள் கோட்ஸ்குள்ளே தான் நம்ம வந்து ஒரு வேல்யூ அசைன் பண்ணோம், ரைட்? ஸோ நம்ம ஒரு டபுள் கோட்ஸ் இங்கே ஓப்பன் பண்ணும்போது இது வரைக்கும் ஒரு வேர்டு, இதுக்கு அப்புறமா இருக்கிறது ஒரு வேர்டு அப்படிங்கிற மாதிரி பிரிஞ்சிருச்சு. இது வந்து நமக்கு இதுவும் ஒரு பார்ட் ஆஃப் த டெக்ஸ்ட்டுங்கிறது இதுக்கு தெரியலை. ஸோ இதை நம்ம வந்து நம்மளோட இன்டர்பிரட்டர் அதை நம்ம பிஹெச்பி சர்வருக்கு தெரிய வைக்கிறதுக்காக பேக்ஸ்லாஷை நம்ம கொடுக்கணும். அதுக்கப்புறமா அந்த டபுள் கோட்ஸை நம்ம கொடுக்கணும். இந்த மாதிரி ஸ்பெஷல் கேரக்டர்ஸை வந்து எந்தெந்த இடத்துலலாம் நம்ம வந்து டெக்ஸ்ட்டாக கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ அதுக்கு முன்னாடி பேக்ஸ்லாஷை இந்த மாதிரி நம்ம கொடுத்தோன்னா அந்த பேக்ஸ்லாஷுக்கு அடுத்து இருக்கக்கூடிய கேரக்டரை வந்து அது டெக்ஸ்ட்டாக ட்ரீட் பண்ணும். உதாரணத்துக்கு சிங்கிள் கோட்டாக இருந்தாலும் சரி, டபுள் கோட்டாக இருந்தாலும் சரி, டாலர் சிம்பிளை வந்து ஒரு மணி வேர்டுக்காக நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிங்க அப்படின்னா அது வந்து வேரியபிளாக அதை ட்ரீட் பண்ணுது, ரைட்? டிஃபால்ட்டாக அந்த மாதிரி வேரியபிளாக ட்ரீட் பண்ணாமல் இருக்கணும், டாலர் சிம்பிளுக்கு அடுத்து இருக்க டெக்ஸ்ட்டும் கூட ஒரு டெக்ஸ்ட்டாகவே வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடியும் ஒரு பேக்ஸ்லாஷ் கொடுத்தீங்க அப்படின்னா இதையும் வந்து இது ஒரு டெக்ஸ்ட்டாக டீல் பண்ணும். இப்போ நம்ம இதை சேவ் பண்ணிவிட்டு இதோட அவுட்புட்டை நம்ம பார்க்கலாம். ஆஸ் யூ கேன் சி இதோட டபுள் கோட்ஸும் நம்மளுடைய அவுட்புட்டில் வந்துருச்சு. அதே மாதிரி நம்மளோட டாலர் சிம்பிளும் இதோட அவுட்புட்டில் வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கேப் கேரக்டர் யூஸ் பண்ணி எப்படி ஒரு நியூ லைனில் ஒரு டெக்ஸ்ட்டை கொண்டு வரலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். நம்ம அதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு எஸ்கேப் சிம்பிள் வந்து பார்த்திங்கன்னா \n. பட் HTML வந்து இதை வந்து ஒரு ஒயிட் ஸ்பேஸாக எடுத்துக்கும். பிஹெச்பி சொல்லும் இதை மாதிரி நான் அடுத்த லைன் கொண்டு போனேன். ஆனால் நம்ம HTMLக்கு என்ன நினைக்கணும் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஸ்பேஸு, அதனால் நான் இது பக்கத்தில் தான் கொண்டு வருவேன் அப்படிங்கிற மாதிரி அதை நினச்சிக்கும். அதனால் இது நமக்கு அடுத்த லைன் கொண்டு வருதுங்கிறது நம்ம ப்ரூவ் பண்ணுறதுக்காக இதுக்காகவே இன்னொரு HTML எலிமெண்ட் இருக்குது. ஏதாவது ஒயிட் ஸ்பேஸ், அதாவது ஏதாவது ஸ்பேஸ் இருந்துச்சுனாலோ இல்லை எந்த மாதிரி டெக்ஸ்ட்டு வந்து எந்த மாதிரி அடலை எந்த மாதிரி இருந்தாலும் அது அப்படியே உங்களுக்கு வந்து அவுட்புட்டாக கொடுக்கும். அதுக்கான எலிமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீன்னு சொல்லுவாங்க. அந்த ப்ரீ டேக்கை நான் ஃபஸ்ட்டு நான் போட்டுட்டு ஓகே அந்த ப்ரீ டேக்கை போட்டாச்சு. இந்த ப்ரீ டேக்குக்குள்ளே ஒரு டெக்ஸ்ட் எழுதுக்கலாம். ஐ எம் ஃப்ரம் மார்ஸ்ன்னு போட்டிருக்கேன். இந்த மார்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த லைனுக்கு நமக்கு வரணும். அதனால் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பேக்ஸ்லாஷ் போட்டு என்னன்னு நான் கொடுக்குறேன். இப்போ இந்த மார்ஸுங்கிறது வந்து நமக்கு அடுத்த லைனில் வரணும். ப்ரிவியூ பண்ணி பார்க்கலாம். ஆஸ் யூ கேன் சி ஐ எம் ஃப்ரம் வந்து ஒரு லைனில் வருது. அதுக்கு முன்னாடி இருக்க ஸ்பேஸையும் சேர்த்து நமக்கு கொடுக்குது. பிகாஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ஸ்பேஸ், எந்த ஸ்பேஸ் எந்த மாதிரி ஆர்டரில் இந்த டெக்ஸ்ட் இதுக்குள்ளே இருந்தாலும் அது அப்படியே நமக்கு அவுட்புட்டுகளாக கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம ப்ரீ யூஸ் பண்ணுவோம். ஸோ எக்ஸஸ் ஸ்பேஸாக இதுக்கு முன்னாடி இருந்த ஸ்பேஸை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஐ எம் ஃப்ரம் ஓகே, அதுக்கு அடுத்து இருக்கிறது வந்து அடுத்த லைனில் வந்துருச்சு. அதுக்கு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ண இந்த எஸ்கேப் கேரக்டர். டிப்பிக்கலி நமக்கு வந்து அடுத்த லைனுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பிஹெச்பியில் நம்ம நார்மலி யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா பிஆர் டேகு. ஆனால் இப்படியும் ஒரு ஆப்ஷன் இருக்குங்கிறது இப்போ உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேரேஜ் ரிட்டர்ன். இது கொஞ்சம் ஃபேசனட்டிங்கான ஒரு விஷயம். அது என்னங்கிறதையும் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். மார்ஸ் ஏலியன் அப்படின்னு நான் ஒரு டெக்ஸ்ட் கொடுத்துருக்கேன். ஆனால் இந்த ஏலியன் இருக்கக்கூடிய இதுக்கு முன்னாடி வந்து எஸ்கேப் கேரக்டருக்காக பேக்ஸ்லாஷ் போட்டு ஆர்னு நான் கொடுக்குறேன். இப்போ நான் சேவ் பண்ணுறேன். இந்த பேக்ஸ்லாஷ் ஆர் வந்து எதுக்காக யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் கர்சர்னு சொல்லுவாங்க. இது வந்து கமாண்ட் லைனில் ரன் பண்ணுற மாதிரிப்பட்ட ஒரு விஷயம். பிஹெச்பி கமாண்ட் நம்ம ரன் பண்ணும்போது அது பேஸ்டாட்டு நம்ம ஒரு எக்கோ கமாண்டெல்லாம் ரைட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டைமு நமக்கு மார்ஸுங்கிறத ஒரு பிரிண்ட் ஆனதுக்கு அப்புறமா இந்த பேக்ஸ்லாஷ் ஆருங்கிற இந்த லைன்கிட்ட வரும்போது இதோட கர்சரை வந்து இதோட ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் லைனுக்கு கொண்டு போயிடும். அதுக்கப்புறமா ஏலியன்கிற இந்த வேர்டை வச்சு இதை ரீப்ளேஸ் பண்ணி விட்டுறோம்.
அதாவது ஓவர் ரைட் பண்ணி விட்டுரும். ஸோ அது நம்மளுடைய ரெஸ்பான்ஸ் வந்து அதுக்கப்புறமா ஏலியன் அந்த மாதிரி வரும். பட் இதை வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக வந்து நம்மளுடைய ப்ரௌசரில் வந்து ப்ரீவியூ பண்ண முடியாது. பிகாஸ் இதை வந்து ஒயிட் ஸ்பேஸ்ன்னு இதை எடுத்துக்கும். அண்ட் இது வந்து ப்ரீக்குள்ளேயும் ஒர்க் ஆகாது. பட் இது வந்து டெர்மினலில் யூஸ் பண்ணுவாங்க. பட் இது எதுக்கானது அப்படிங்கிற இதோட பர்பஸை வந்து இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கேப் கேரக்டர் ட்ரீ. இது பிரிண்ட் ஆகும்போதே நமக்கு வந்து ஒரு டேபை ப்ரெஸ் பண்ணால் ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் கிடைக்கும் பார்த்தீங்களா, அதே மாதிரி ஒரு எஃபெக்டை நமக்கு இது கொடுக்கும். அதாவது எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் வந்து நமக்கு கிடைக்கும். நார்மல் ஸ்பேஸ் மாதிரி இல்லை, டேபை ப்ரெஸ் பண்ணும்போது ஒரு ஸ்பேஸ் பல்காக பெருசாக கிடைக்கும்ல, அது மாதிரியான ஸ்பேஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ அதை ப்ரீவியூ பண்ணுறதுக்காக எக்கோ போட்டுட்டு ஐ எம் ஹியர் அப்படி போட்டுட்டு பேக்ஸ்லாஷ் போட்டு ட்ரீ அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறமா ஹலோ அப்படி ஒரு டெக்ஸ்ட் கொடுத்துருக்கேன். இப்போ செமிகாலன் போட்டு நம்ம இதை க்ளோஸ் பண்ணியிருக்கோம். இதோட அவுட்புட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி இது வந்து நெக்ஸ்ட் லைன் வர்றதுக்காக இதில் ஒரு பிஆர் டேக் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ஸ்பேஸாக வந்து நம்மளுடைய ப்ரௌசர் நினச்சிட்டு இருக்குது. ஸோ இதோட அவுட்புட்டையும் பார்க்குறதுக்காக நம்ம ப்ரீ டேக்கை யூஸ் பண்ணிக்கலாம். ஆஸ் யூ கேன் சி இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பல்காக ஒரு ஸ்பேஸை வந்து நமக்கு கொடுக்குது டெக்ஸ்ட்டு கூட. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஓல்டு டைப்பான ஒரு ஸ்பெஷல் கேரக்டரு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய டெர்மினலோட பேஜை வந்து கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டை வந்து நமக்கு வந்து ஷோ பண்ணுற மாதிரிப்பட்ட ஒரு விஷயம். இது எல்லா டெர்மினலுக்கும் ஒர்க் ஆகாது. சம் டெர்மினலில் வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்பேஸை மட்டும் க்ரியேட் பண்ணோம் அப்படி சொல்கிறாங்க. பட் டிபிக்கலி வந்து நம்ம ப்ரோக்ராமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாலாம் இதை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். பட் இப்படியும் ஒரு விஷயம் இதில் இருக்குங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த /O வந்து என்ன பார்த்திங்கன்னா ஆக்சுவல் வேல்யூ, அதாவது 3 நம்பர் காம்பினேஷனில் ஆல்பபெட்ஸை நம்ம ரைட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் இப்போ ஈக்கோ பண்ணுறேன். இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்டல் வேல்யூவை நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இப்போ நீங்கள் நார்மலாக இதை பார்க்கும்போது ஜஸ்ட் ஒரு ஜிப்பரிஷ் மாதிரி இருக்கலாம். ஜஸ்ட் 3 லெட்டர்ஸ் இது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா இல்லாமல் இருக்கலாம். பட் இதை நம்ம சேவ் பண்ணி பார்த்தோன்னு வந்து பார்த்திங்கன்னா இது நமக்கு ஒரு டெக்ஸ்ட்டை வந்து பிரிண்ட் பண்ணுது. அது வந்து ஆக்சுவல் வேல்யூ. இதே மாதிரி நம்ம ஹெக்ஸ் வேல்யூலையும் ஒரு டெக்ஸ்ட்டை நம்ம பிரிண்ட் பண்ணலாம். இதுவும் ஒரு சில ஜிப்பரிஷ் மாதிரி தான் இருக்கும். பட் இப்போ இதோட அவுட்புட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுவும் ஹலோ அப்படிங்கிற ஒரு டெக்ஸ்ட்டை தான் அவுட்புட்டாக கொடுக்குது. மோஸ்ட்லி வந்து நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். பட் இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் நம்பர் மூலமாக ஒரு டெக்ஸ்ட்டாக நீங்கள் எழுதணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாதிரியான எஸ்கேப் கேரக்டர் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நம்பர் வேல்யூ கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட் அவுட்புட்டாக நமக்கு கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள்.